இப்போ பாருங்க, திருப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நம்ம சைட்டு வாசல்லையே நிற்கிது. நீங்கள் இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போகலாம். ஸ்கூல் பஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. இப்போ பாருங்க, பக்கத்துலேயே வந்து ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். அதே மாதிரி தாங்க இந்த லே அவுட்டும் இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். ஏடா இவன் ரோட்ல என்ன பேசுறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. நீங்க கடை கட்ட போறீங்க, மெயின் ரோடு மேலேயே லேண்ட் வேணும்னு பாக்குறீங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இல்ல ஆன் ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுற மாதிரி லேண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவும் இந்த வீடியோ இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் எம்ஜி சிட்டி ஒரு ஆன் ரோடு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் ஃப்ரீலான்ஸ் ஸ்டேஜ்ல உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்க, திருப்பூருக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸு நம்ம சைட்டு வாசல்லையே நிற்கிது. நீங்கள் இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போகலாம். இல்லை கடை கட்டுறதா இருந்தாலும் பஸ் ஸ்டாப் இங்கே தான் வருது. ஸோ கடை கட்டுறவங்க, கமர்ஷியல் லேண்ட் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸ்கூல் பஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. அண்ட் உங்களுக்கு இது பஸ்ஸு போகிற மெயின் ரோடு உங்களுக்கு ஃபுல்லாகவே திருப்பூர் இருக்குது. கேளம்பாக்கத்துக்கு எல்லாமே வந்து இங்கே நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. செங்கல்பட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் பஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு எப்பயுமே. இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ ஒரு பிரைம் லொகேஷனில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு எவ்வளோ ஒரு ப்ரீமியமான, நம்ம சென்னைக்கு ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாப்னு தெரியும். இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். உங்களுக்கு வந்து டிராவல் டைம் எடுத்துட்டோம்னா ஒரு 15-20 மினிட்ஸ்லயே நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணிடலாம். கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு 15 மினிட்ஸ்லயே நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாங்க. நம்ம கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டில இருந்து ஒரு 10 மினிட்ஸ்லயே இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாங்க. அதுவும் பஸ் ரோடு, இது வந்து நெல்லிக்குப்பம் ரோடுன்னு சொல்லுவாங்க. காயிரம்பேடு பஸ் ஸ்டாப், அங்கிருந்து ஒரு 500 மீட்டர்லயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொகேட் ஆயிருக்கு. ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் ஆன் ரோட்லயே இருக்கு. உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ லான்ச்சிங் ஸ்டேஜ் தாங்க. பட் மெயின் ரோட்லயே இருக்கிறதுனால இப்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 பிளாட் வந்து புக் ஆயிடுச்சு. வாங்க ஃபுல்லா எத்தனை பிளாட் இருக்கு, மத்த எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, பக்கத்துலேயே வந்து ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். அதே மாதிரி தாங்க இந்த லே அவுட்டும் இருக்கும். அழகா ஒரு ஏக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுங்க. கிலோமீட்டர் வைஸ் எடுத்துட்டா விட ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் இருக்கு. அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச, நிறைய பேருக்கு பிடிச்ச ஜோஹோ கம்பெனி அண்ட் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி ஒரு சைட்ல இருக்கு. இன்னொரு சைட்ல எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீராம் கேட்வே, ஓகேங்களா, பெருங்கலத்தூர்ல இருக்கு. ஸோ 2 லொக்கேஷனுக்கும் நடுவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு, கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்சசபிள் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன். இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் வந்து மொத்தம் 1 ஏக்கருங்க. 20 வில்லா பிளாட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் 4 கமர்ஷியல் பிளாட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி வந்து 7 பிளாட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 பிளாட் தான் இருக்கு. அதுலேயே 4 கமர்ஷியல் பிளாட். ஸோ எந்த அளவுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்க லொக்கேட், ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட் பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்கு. ஸோ நீங்கள் கடை கட்டிட்டு, அதாவது கமர்ஷியல் பிளாட்டை சூஸ் பண்ணிட்டு கீழே கடை கட்டிட்டு மேலே வந்து நீங்கள் உங்களுடைய வீடு கட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டல் இன்கம் பெனிஃபிட் அதுவும் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் வீடும் நீங்கள் ஏதாவது லேண்ட் வாங்கி உடனே வீடும் கட்டிக்கலாங்க. லிமிட்டட் பிளாட் தான் இருக்கு. ஸோ சீக்கிரமாக வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு கொடுத்துருவாங்க. அண்ட் பிளாட்டோடைய சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 726 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இங்கே பிளாட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை யார் சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட், அவங்க தான் சேல் பண்ணாங்க. அவங்களுடைய டைரக்ட் ப்ராஜெக்ட் இது. அண்ட் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தான் நம்ம டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம். எந்த ப்ரோக்கரேஜும் யாருக்கும் பே பண்ண தேவையே இல்லைங்க. அண்ட் ஃபைனலாக இதோடைய ப்ரைஸ் பார்த்துடலாங்க. இதோடைய ரேட் வந்து நமக்கு வில்லா பிளாட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 4600 கோட் பண்ணுறாங்க. கமர்ஷியல் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 8500 கோட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்காக லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் கமர்ஷியல் பிளாட்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பஸ் ஸ்டாப் வாசல்லே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேங்க் லோன் அவைலபிளாக இருக்குங்க. இதே மாதிரி டைரக்ட் லோன் ப்ராப்பர்ட்டி பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.